இந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தென்காசியில் எஸ்ஐஆர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொல்ல வேண்டும், கொன்றால் மட்டுமே தமிழகம் நிம்மதியடையும் என்று சொல்லியிருந்தார். அதுக்கு இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம். தற்போது தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் தமிழக ஆளுநர் RN ரவிஜி அவர்களை பார்த்து பயங்கரவாதி என்று தெரிவித்திருக்காரு, கருத்து சொல்லியிருக்காரு. RSவாதி, பயங்கரவாதி, இந்த கருத்தை சபாநாயகர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் இந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும். இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கோர வேண்டும். இது இந்து திராவிட மக்கள் கட்சியோட வலியுறுத்தல். கோயம்புத்தூரில் பாம்பிளாஸ் பண்ணவங்க, குண்டு வச்சவங்கெல்லாம் தேசியவாதி ஆகிட்டாங்க. தமிழக ஆளுநர் உங்களுக்கு பயங்கரவாதியாகவும் தீவிரவாதியும் தெரியுதாங்க. குண்டு வைத்தவர்களும் தேசியவாதியா? அவங்க பயங்கரவாதி தீவிரவாதிகள் கிடையாதா? ஆகையால் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும்போது, ஒரு தமிழக ஆளுநர் அவர்களை பார்த்து இந்த மாதிரி பயங்கரவாதி என்று கூறுவதை தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழகத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் ஆளுநர் அவர்களை பார்த்து பயங்கரவாதி என்று கூறியதற்கு இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம்.